இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவிடெண்டுக்காக எப்படி ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவிடெண்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிவிடெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சோண்டு அமௌண்ட்டை வந்து ஷேர் ஹோல்டருக்கு தருவாங்க. அதுக்கு பேர் தான் டிவிடெண்டு. அப்போனா டிவிடெண்ட் யார் நிறையா தராங்களோ அந்த மாதிரி கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டிவிடெண்ட் தராங்கன்னா அது எந்த மாதிரி கம்பெனியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டிவிடெண்ட் தருவாங்க. கவர்மெண்ட் கம்பெனிலாம் அதிக டிவிடெண்ட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற ப்ராஃபிட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டருக்காக தந்துடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கம்பெனியை மேலே எப்படி கொண்டு வரதுன்னு, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்னு நினைக்க மாட்டாங்க. அதனால தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் இருக்காது. ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் இருக்காது கவர்மெண்ட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்குது. ஆனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா டிவிடெண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நிறையா. ஆனால் உங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட நெகட்டிவில் தான் இருந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதனால தான் கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டிவிடெண்ட் கொடுத்து ஷேர் ஹோல்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறையா டிவிடெண்ட் தராங்க. பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிசியில் இருக்கிற ஒரு கம்பெனி தான். அதாவது பார்த்தீங்கன்னா நெஸ்ட்லே இந்தியா. இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1% கிட்ட இருக்குது. 1.28% கிட்ட இருக்குது. இவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். இந்த நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, டிக்கர் டேப்னு ஒரு ஆப் இருக்குது. நிறையா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, என்னென்ன ஆப் வேணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா டிக்கர் டேப்புன்னு சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிடெண்ட் பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும். ஹிஸ்ட்ரி ஈஸியாக பார்த்துக்கலாம். டிவிடெண்ட் எந்தெந்த வருஷத்தில் எத்தனை வாட்டி தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா 3 தடவை தந்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி 2023லேயும் 3 தடவை தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 3 தடவை தந்திருக்காங்க. இந்த மாதிரி 2021லேயும் பார்த்தீங்கன்னா 4 தடவை தந்திருக்காங்க. 2021ல் 20ல் பார்த்தீங்கன்னா 20ம் காட்டுறேன். 20ல் 3 தடவை தந்திருக்காங்க. இந்த மாதிரி வருஷத்தில் எத்தனை வாட்டி தந்திருக்காங்க, எவ்வளோ தந்திருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். ப்ரைவேட் கம்பெனியில் வந்து டிவிடெண்ட் தர ஸ்டாக்காக பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கும். அதுவும் இல்லாமல் க்ரோத் இருக்கிற கம்பெனியாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். க்ரோத் இருக்கிற கம்பெனியோடு சேர்த்து நம்ம டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி கம்பெனியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டாகவும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிட்ருக்கும். பணமும் வளரும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டிவிடெண்டாகவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டரில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. அதாவது பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜின்னு இருக்குல்ல, இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை தராங்க டிவிடெண்டு. அதனால தான் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாப் 5 ஐடி கம்பெனிக்குன்னா பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பென்ஸ் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டும் நிறையா தருவாங்க. நீங்கள் எந்த ஐடி கம்பெனி எடுத்தாலும் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை தராங்க. அதனால தான் இந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த கம்பெனியை பற்றி சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2023ல் 4 தடவை தந்திருக்காங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2024ல் ஏற்கனவே 3 தடவை தந்துட்டாங்க. அப்புறம் 2023ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை, 2022லேயும் பார்த்தீங்கன்னா 2022ல் 1 2 3 4 5 தடவை தந்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ லோவாக தான் இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா 3% கிட்ட தான் தந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 3.80% கிட்ட தந்திருக்கு. நீங்கள் எந்த ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற பேங்க்கை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும், இல்லைனா ரிட்டனே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் HDFC பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக பார்த்தா கூட உங்களுக்கு 45% தான் இருக்கும். ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 2021லேருந்து இப்போ 24 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டிவிடெண்டை பார்க்கலாம். இவங்க வந்துட்டு ப்ரைவேட் செக்டர்லேயே நம்பர் 1ன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிவிடெண்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எத்தனை வாட்டி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 வாட்டி தராங்க. ஆனால் 1 வாட்டி தந்தாலும் நிறையா தராங்க. 2024ல் பார்த்தீங்கன்னா 19.50, 2023ல் 19 ரூபா, 2022ல் 15. இவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.19 இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேர் வேல்யூவில் ட்ரேட் ஆகாமல் லோ வேல்யூன்னு தான் சொல்லணும், அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. லாஸ்ட்டு 2021லேருந்து 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அண்டர் வேல்யூடாக இருக்க வந்து வாங்கிட்டோம்னா மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரோத்தும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்.